வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். தமிழக அரசு பிடிஓ அலுவலகத்திலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனோட எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 8th 12th டிப்ளமோ டிகிரி எது வேணாலும் முடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் 34,500 வந்து அவங்க கொடுக்குறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். இன்டர்வியூ அதுக்கப்புறமேட்டுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இந்த ரெண்டே ப்ராசஸ் தான். வேலை வந்துட்டு கிடச்சிரும். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு அதனோட நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் என்னென்ன வேக்கன்சிஸ் என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போது இங்கே வந்துட்டு உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே பேஸ்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஆஃப் த போஸ்ட், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டோடைய நேமை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கீழே வந்துட்டு அப்ளிகன்ஸ் நேம், உங்களுடைய பெயர் கேப்ஸில் ஃபுல் லெட்டராக எழுதுங்க. உங்களுடைய தந்தை பெயர், பிறந்த தேதி, அது என்ன ஃபார்மேட் அப்படின்னா டேட்டு, மந்த்து, இயரு, எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். வயது, அது வந்து என்ன நாளைக்கு வந்துட்டு அந்த ஏஜ் கால்குலேஷன்னு இங்கே மென்ஷன் பண்ணணுமோ அதை வந்துட்டு நான் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்ல சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி, மேக்ஸிமமாக நீங்கள் என்ன ஏஜ் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், இப்போ நீங்கள் எந்த முகவரியில் இருக்கீங்களோ அந்த முகவரி தான் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். பர்மனெண்ட் அட்ரஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு நம்பர், ஓகேங்களா? ஸோ கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் வேலிடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் ஃபர்தராக வந்துட்டு கால்ஃபருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் வந்துட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். பிளேஸு, டேட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர், அவ்வளோதான் அந்த அப்ளிகன்ஸோடைய ஃபார்மேட்டு. கீழே வந்துட்டு அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டென்டல் மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட். இதுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னா ஒரு வேக்கன்சி. இதற்கான மாத சம்பளம் 34,000 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா பிடிஎஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், அது மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு டேட்டா மேனேஜர், இதுக்கான வேக்கன்சியும் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான மாத சம்பளம் 20,000 அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு பார்த்தோம் அப்படின்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஜி முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படின்னா பிஇ, ஐடியில் வந்துட்டு பிஇ முடிச்சிருக்கலாம், இல்லைனா எலக்ட்ரானிக்ஸில் பிஇ முடிச்சிருக்கலாம். வித் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் 3 வருடமாச்சும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர். இதற்கு 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதற்கான மாத சம்பளம் 23,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் 35 வயசுக்குள்ளே இருக்கணும். இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் ஹெல்த், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், சோஷியல் சயின்ஸ், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ரெஃப்ரிஜிரேட்டர் அண்டு ஏசி ரிப்பேர், இதிலேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் யூஜி வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா எம்எம்யூ கிளீனர் லேப் அசிஸ்டண்ட். இதற்கு வந்து 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதற்கான மாத சம்பளம் 8,500. 35 வயசுக்குள்ளே இருக்கணும். 8th பாஸ் பண்ணால் போதும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எம்எம்யூ டிரைவர், இதற்கு வந்து ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சம்பளம் பொறுத்த வரைக்கும் 13,500 அவங்க கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்குள்ளே இருக்கணும். இதற்கான கல்வி தகுதி என்னென்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும். இது வந்துட்டு ஒரு டிரைவர் ஒர்க்குங்கிறதுனால ஹெவி வெஹிக்கல் லைசன்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட்டு லேப் டெக்னீஷியன். இந்த போஸ்ட் வந்துட்டு கான்ட்ராக்ட் போஸ்ட் தான். ஒரு சில மாதத்துக்கு வந்து கான்ட்ராக்ட் போஸ்ட்டாக தான் இருக்கும். எப்போ வந்துட்டு எப்போ வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் போஸ்ட் இருக்கும் அப்படின்னா அந்த எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் இருக்கு இல்லையா,
அது ரெக்குயர்மெண்ட்டு அது வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் இது வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் போஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான வேக்கன்சிஸ் 6 வேக்கன்சிஸ் இருக்குது. இதற்கான மாத சம்பளம் 13,000 ரூபாய். இதற்கான வயது வரம்பு 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த 12th நீங்கள் பயாலஜி வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும். அண்ட் டிப்ளமோவில் வந்துட்டு மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி டிஎம்எல்டி அப்படின்னு சொல்லுவாங்களே அது வந்துட்டு 2 years கோர்ஸு. அண்டு சிஎம்எல்டி அந்த கோர்ஸையும் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. கீழே சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இந்த வேலை வந்துட்டு முழுக்க முழுக்க தற்காலிகமானது அப்படின்ட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டர்டேக்கிங் அந்த லெட்டர் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன். ஸோ ஆஃப்லைன் அப்ளிகேஷனுங்கிறதுனால இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் வந்துட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு இல்லை சப்போஸ் போஸ்ட்டில் போட முடியல அப்படின்னா நேரில் கூட போய் போட்டுக்கலாம் அந்த அட்ரஸில். இல்லைனா ஸ்பீடு போஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இங்கே கொடுத்துருக்காங்க https://திருவள்ளூர்.nic.in. அப்போ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இருக்கும் அப்படின்ட்டு அதை நான் சொல்லிக்கிறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பின்னாடி சில டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்துடலாம். 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதனோட மார்க் ஷீட்ஸ் இதெல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் தான். கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, 10th 12th மார்க் ஷீட்ஸு, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு பார்த்தோம்னா இதுலேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கலாம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இல்லைனா டேக்ஸ் ரிசிப்ட்டு இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். அண்டு வேறு என்ன அப்படின்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கான சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்ட்டா நீங்கள் வந்துட்டு அதையும் அட்டாச் பண்ணணும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணணும். வேறு ஏதாச்சும் ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.